எக்ஸசைஸ் 2.5ல 12th சம் 12th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம் இஸ் ஏபி அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு ஏபி சீரீஸில் 6th டேர்மும் 8th டேர்மோட ரேஷியோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 9th டேர்மும் 13th டேர்முக்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 9 டிவைடட் பை T13 இந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு T6 ரேஷியோ T8, அப்போ ரேஷியோன்னு போட்டால் நம்ம பையில் எழுதிக்கலாம். இப்போ 7/9 நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ TN ஃபார்முலா இதுக்கு போட போகிறோம். TN ஃபார்முலா எழுதிக்கலாம். TN is equal to A plus N minus 1 into D. அப்போ T6க்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா A plus A தெரியாது, D தெரியாது, அதனால Nக்கு மட்டும் வேல்யூ போட போகிறோம். 6 minus 1 into D. இங்கே T8, அப்போ 8 minus 1 into D. 7/9 அப்படி இருக்குது. இப்போ 6 minus 1 5D, 8 minus 1 7D. இப்போ இது ரெண்டத்தையும் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 9 into A, 9 5s are 45D. 7 into A, 7A, 7 7s are 49D. இப்போ ஏல ஒரு சைடும் டியில் ஒரு சைடும் கொண்டு வரலாம். 7 இந்த சைடு போயிடும், 45D இந்த சைடு போயிடும். அப்போ 2A is equal to 4D. A is equal to என்னது 2D. இப்போ A is equal to 2D அப்படின்னு தெரியும். ஏக்கும் டிக்கும் வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, T9க்கும் T13க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ T9க்கும் 13க்கும் ஃபார்முலா போட்டிங்கன்னா A ப்ளஸ் 9 minus 1 8D வரும், 13 minus 1 12D வரும். இப்போ ஏக்கு பதில் நம்ம 2Dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, அந்த ஏக்கு பதில் 2Dயை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2D ப்ளஸ் 8D கீழே 2D ப்ளஸ் 12D. இப்போ 10D ஆயிரும், மேலே கீழே 14D ஆயிரும். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 2s are 7 2s are. ஓகே, அப்போ 5/7 டி கேன்சல் ஆகிடும். அப்போ 5/7 நமக்கு ரேஷியோவில் தான் கேட்டிருந்தாங்க. T9ம் T13ம் ரேஷியோவில் 5:7 T9ம் T13ம். ஓகே.